வெல்கம் யூ ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராமு பைத்தானில் அடிக்கடி எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. சரிங்களா? அதை தவிர நீங்கள் எங்கேயாவது ஜாபு போனாலுமே சரி, அங்கேயுமே இந்த ப்ரோக்ராமு உங்களை கேட்டு செக் பண்ணுறாங்க. அதை தவிர நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் எந்த இன்டர்வியூ போனாலுமே அங்கேயுமே இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. சரிங்களா? எல்லா விதமான ஆப்டிடியூட் எக்ஸாமும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி சீரீஸ். சரிங்களா? பொதுவாக அது எந்த லாங்குவேஜ் வேணால் எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபிபனாக்கி சீரீஸ் இன் பைத்தான் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கணும் ஃபிபனாக்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். சரிங்களா? மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதைத்தான் நம்ம இங்கே பைத்தான் ப்ரோக்ராமை வச்சு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? மேத்தமேட்டிக் கான்செப்ட்ஸை நம்ம பைத்தானை வச்சு எழுத போகிறோம். ஃபிபனாக்கி கான்செப்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். The Fibonacci sequence is a set of the Fibonacci series is a set of numbers that starts with a 1 or a 0 followed by a 1 and proceeds based on the rule that each number called a Fibonacci number is equal to the sum of the preceding two numbers. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிபனாக்கி சீரீஸோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா the Fibonacci sequence is a set of numbers that starts with a 1 or a 0 followed by a 1 and proceeds based on the rule that each number called a Fibonacci number is equal to the sum of the preceding two numbers. ஓகேங்களா? அதாவது இப்போ 0 1 2 இப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களே ஃபஸ்ட்டு 0 1ன்னு போட்டுருவாங்க. அப்புறம் 0 + 1, அதுக்கப்புறம் அது கூட்டிக்கிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். 0 1 2 நம்பர் இருக்குது. 0 + 1 ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கூட்டினா 1. அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர்னா 1, தேர்டு நம்பர் 1 இங்கே இருக்குது. இதை பாருங்கள், செகண்ட் நம்பர் 1, தேர்ட் நம்பர் 1. ஸோ இது செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் கூட்டினா ஃபோர்த் நம்பர்னா வரும் 2. அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் 1, ஃபோர்த் நம்பர் 2, 1 + 2 3. அதாவது அந்த மொதல் 2 நம்பரை மட்டும் கூட்டிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கூட்டினா தேர்ட் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் கூட்டினா ஃபோர்த் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் கூட்டினா ஃபிஃப்த் நம்பர் கிடைக்கும். இதுதான் ஃபிபனாக்கி சீரீஸ். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஓகேங்களா? நம்பரை அடுத்தடுத்த நம்பரை கூட்டிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபிபனாக்கி சீரீஸ் அப்படின்னா பார்த்தோம்னா இதுதான் அந்த ஃபிபனாக்கி சீரீஸ். ஓகேங்களா? நம்பரை 1 by 1 கூட்டிக்கிட்டே போகிறோம். சரி, இங்கே பார்ப்போம்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் யூ ஆர் என்ட்ரிங் த இன்புட் 5 means here 5 iteration will take place. If you put 5 means 5 iteration will take place, that is 0 1 2 3 4. சரிங்களா? இப்போ 5 இட்ரேஷன்னா என்னென்ன இருக்குது? 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் அந்த இட்ரேஷன் நடைபெறும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்பரை என்ட்ரி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 5 வரைக்கும் எனக்கு ஃபிபனாக்கி சீரீஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வரைக்கும் வேணும்னா முதல்ல ஏற்கனவே 0 1ன்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5 இப்படி தான் போகும். சரிங்களா? இதுதான் 5 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? 5 வரைக்கும் இட்ரேஷனாக எத்தனை தடவை கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு அந்த 5 வரைக்கும் மட்டும்தான் வரும். அதுதான் சொல்கிறாங்க எத்தனை இட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். ஃபிபனாக்கி சீரீஸ்ன்ற கான்செப்டை புரிஞ்சிக்கும் போதில் 2 நம்பராக கூட்டிகிட்டு போவோம். 1 ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பர், அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பர் ஃபிஃப்த் நம்பர், இப்படி கூட்டிக்கிட்டே போவோம். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்ப்போம். அங்கே ப்ரோக்ராம் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். n = இன்டிஜர். என்ன டைப்பு? இது இன்டிஜர் டைப், முழு எண். ஓகேங்களா? n = இன்டிஜர். இங்கே ஒரு இன்புட் வாங்குறேன். இன்புட் என்டர் how many numbers you want in this series. ஓகேங்களா? இங்கே ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். என்டர் how many numbers you want in this series. இங்கே /n போகிறேன். /n நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போவேன். அதாவது இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் எங்கே வந்துடுமா? இது கீழே இப்படி வந்துடும். இங்கே வந்து நிற்கும் அடுத்த லைனில். இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சரு இது கீழே இங்கே வந்துடும் சொல்கிறாங்க. அதுதான் அதோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு
ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, அது என்ன விதமான இன்புட்? இன்டிஜர் இன்புட். அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்? எண்ணில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, லாஸ்ட்டில் ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்துடுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்டு. இந்த ஃபஸ்ட்டுன்ற வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்? 0 அசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுன்ற வேரியபிளுக்கு 0 அசைன் பண்ணுறேன். செகண்டுன்ற வேரியபிளுக்கு 1 அசைன் பண்ணுறேன். செகண்டுன்ற வேரியபிளுக்கு 1 அசைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு 0 1ன்னு ஃபஸ்ட்டுலேயே அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோடை பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான கோடு. ஓகேங்களா, இங்கே தான் நம்ம ஃபிபனாக்கி ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் லூப். திரும்ப திரும்ப பல தடவை கூட்டணும், பல தடவை பெருக்கணும், பல தடவை ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யணும்னா ஃபார் லூப்பை பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதான் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்ன? ஃபார், இங்கே வேல்யூ ஐ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன், இது ஒரு கீவேர்டு அதோட சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் ரேஞ்சுன்னா என்ன? இங்கே என் கொடுத்துருக்கேன். ஏன் என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே தான் என்ன ஏற்கனவே வாங்கியிருக்கோம்னு அந்த வேரியபிள் எத்தனை இன்புட்டு எவ்வளோ நம்பருன்றதை இந்த எண்ணில் ஸ்டோர் பண்ணுவேன். அதைத்தான் இங்கே ரேஞ்சாகவும் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும்னு அர்த்தம். என்னென்னா ஓகேங்களா, உதாரணத்துக்கு 5ன்னு கொடுத்தேன்னா 0 1 2 3 4 4 வரைக்கும் போகும். சரிங்களா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுதான் ரேஞ்சு. 10ன்னா 0லேருந்து 9 வரைக்கும் போகும். 20ன்னா 0லேருந்து 19 வரைக்கும். அதுதான் ரேஞ்சு. இந்த என்னன்றது நம்ம கொடுக்குற நம்பர், அது வரைக்கும் இது ஃபிபனாக்கி சீரியஸாக காட்டும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே என்ன லைன் போட்டுக்கிறேன்னு பாருங்கள். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்னப்பா அது பிரிண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, மொதல் நம்பரை பிரிண்ட் பண்ணிடு. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன்? எங்கள் வேல்யூ 0 போட்டிருக்கேன்னா அப்படின்னா 0வை அங்கே பிரிண்ட் பண்ணிடுன்னு அர்த்தம். 0வை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுங்கன்னு எங்கள் கம்ப்யூட்டர் ஜிகிட்ட சொல்கிறோம். கம்ப்யூட்டர் ஜிகிட்ட என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு 0வை பிரிண்ட் பண்ணிடுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3 கோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோடு. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கோடை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா, இது மொதல் 2 ஈஸி. இன்புட்டு, வேரியபிள் டிக்ளரேஷன் செகண்டு, தேர்டு. இங்கே இந்த கோடு ஃபார் லூப்புக்குள்ள கோடு ரொம்ப முக்கியம். அது இந்த கோடை தான் நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் தான் ஃபிபனாக்கி சீரியஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? பிரிண்ட் ஃபர்ஸ்ட். முதல்ல ஃபஸ்ட்டு நம்பரை பிரிண்ட் பண்ணிடு. ஃபஸ்ட் நம்பர் என்ன? 0. ஃபஸ்ட்டு வேரியபிளில் என்ன நம்பர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். 0 பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க? டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட். இதோட அர்த்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டுன்னா, ஃபஸ்ட்டுன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தூக்கி டெம்பில் போட்டுருன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த வீட்டில் இருக்க வேல்யூவை தூக்கி இந்த வீட்டில் போட்டுரு. இந்த வீட்டில் என்ன வேல்யூ இருக்குது? டெம்புன்ற வேரியபிளில் இங்கே இருக்கா? டெம்புன்ற வேரியபிளில் ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்படின்னா இந்த எப்போயுமே கம்ப்யூட்டரில் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு போகணும். ஓகேங்களா, டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டுன்னு இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும். டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டுனா இங்கிட்டிருந்து இங்கே ஃபஸ்ட்டுன்ற வேரியபிள் என்ன இருக்கோ அதை தூக்கி டெம்பில் போடுறோம். ஃபஸ்ட்டுன்ற வேரியபிளில் என்ன இருக்குது? 0 இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுன்றதில் 0 இருக்குது. இதை தூக்கி டெம்பில் போடுறோம். அதான் அர்த்தம், இந்த லைனுக்குரிய அர்த்தம் தான். அப்போ இப்போ டெம்போட வேல்யூ என்ன ஆகும்? 0வாக மாறிடும்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ டெம்போட வேல்யூ என்ன? 0. டெம்புன்ற வேரியபிள் எதுக்கு போடுறோம்னு நீங்கள் ஒன்று கேட்கலாம். அதாவது 2 தான் மாற்றுறதுக்கு நமக்கு 3வது ஒரு வேரியபிள் தேவை. ஓகேங்களா, ஃபிபனாக்கி சீரியஸில் 2 வேரியபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டுன்னு 2 வேரியபிள் இருக்குது. இந்த 2 வேரியபிளை மாற்றுறதுக்கு 3வது ஒரு வேரியபிள் தேவை. ஓகேங்களா, ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நம்ம கூட்டினோம்னா நம்ம பிரெயினில் ஞாபகம் வச்சுக்கோம் 0 + 1 1ன்னு. கம்ப்யூட்டர் ஜி எப்படி ஞாபகம் வச்சுக்கும்? 3வது ஒரு வேரியபிளை வச்சு அது மூலமாக தான் ஞாபகம் வச்சுக்கிறோம் கம்ப்யூட்டர். சரிங்களா, அதனால தான் அங்கே 3வது எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி டெம்ப்னு. சும்மா உப்புக்கு சப்பானி மாதிரி நம்ம உங்கள் பாஷையில் சொல்லணும்னா. ஓகேங்களா, ஒரு ஜோக்கர் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி டெம்ப்னு ஒன்று போட்டு இதை தூக்கி இதை சும்மா அதில் போட்டு வச்சாரு. ஃபஸ்ட்டுன்ற வேல்யூவை தூக்கி டெம்பில் போட்டு வச்சுக்கேன். இப்போ டெம்போட மதிப்பு என்ன? 0. டெம்போட மதிப்பு என்ன? 0. ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவில் இருக்க மதிப்பு டெம்புக்கு போயிடுச்சு இல்லை? சரி, அடுத்ததை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு செகண்டுன்னு அடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, செகண்டுன்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுருங்கன்னு அர்த்தம். செகண்டில் என்ன வேல்யூ இருக்குப்பா? செகண்டில் 1 இருக்குது. அந்த 1 தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 1. நல்லா பாருங்கள். ஆனால் இங்கே கொடுத்துருக்கும் போது என்ன இருக்குது? ஃபஸ்ட்டுக்கு 0 இருக்குது, செகண்டுக்கு 1 இருக்குது. ஆனால் இங்கே இட்ரேஷன் வரும்போது என்ன இருக்குது? டெம்புக்கு வேல்யூ 0வாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ மாறிடுச்சு? 1ன்னு மாறிடுச்சு. ஏன்னா இங்கே மாற்றிருக்கோம். இந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ப்ளஸ், இதுதான் கோடு. இந்த கோடு வராது, இதுதான் கோடு. டெம்ப் ப்ளஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இங்கே 3வது வேரியபிள் இருக்கும் அங்கே செகண்டுன்னு. இந்த செகண்டுன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ வரணுமா?
டெம்பையும் ஃபஸ்ட்டையும் கூட்டி செகண்டில் போட்டுன்னு அர்த்தம். டெம்போட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டோட வேல்யூ 0 இருக்குது, அதை தூக்கி தானே டெம்பில் போட்டிருக்கோம். அப்படின்னா டெம்போட வேல்யூ என்ன? 0. டெம்போட வேல்யூ 0. இப்போ செகண்டோட வேல்யூ என்ன? 1. செகண்டோட வேல்யூ தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 1. இப்போ டெம்போட வேல்யூ 0, ஃபஸ்ட்டோட வேல்யூ 1. அப்படின்னா 0, டெம்போட வேல்யூ 0, ஃபஸ்ட்டோட வேல்யூ 1. 0 + 1 = 1 அப்படின்னு வரும். 0 + 1 1. புரியுதா? ஓகேங்களா? இல்லைன்னா மறுபடியும் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி சொன்னேன்னு. சரிங்களா? உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் வரும். 0 இட்ரேஷன் 1. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வரும். என்னோட வேல்யூ எவ்வளோ? ஃபார் 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு, 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு, 15 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு, 20 வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் அதான் கண்டிஷன். அது வரைக்கும் ஃபிபனாக்கி சீரியஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுன்னு போட்டால் எத்தனை இட்ரேஷன் நடக்கும்? இது 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? இதை உங்களுக்கு தெளிவாக கீழே காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அதோட ஃபிபனாக்கியோட அவுட்புட்டு. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னு எப்படி வரும்? என்டர் ஹவு many numbers you want in this series. இங்கே இருக்க பார்த்தீங்களா மெசேஜ்? என்டர் ஹவு many numbers you want in this seriesன்னு இருக்கா? இது அப்படியே கீழே வரும். அதில் எனக்குள்ளே நீங்கள் போகணும். 5 நம்பர் நம்ம இன்புட் கொடுக்குறோம். 5 நம்பர் கொடுத்தா எத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருக்கு? 1, 2, 3, 4, 5. முதல் நம்பர் 0 பிரிண்ட் பண்ணுன்னு ப்ரோக்ராம்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்து 1, அதுக்கப்புறம் 1 + 1, 2, 2 + 1, 3 கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் அதோட அவுட்புட்டு. வாங்க இந்த இட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இட்ரேஷன்னா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கோடு, இந்த 3 கோடு. ஓகேங்களா? இது ஒவ்வொரு இட்ரேஷனும் ஒர்க் ஆகும். இப்போ 5ன்னு வேல்யூ நான் இன்புட் கொடுக்குறேன்னா 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா? மொத்தம் 5 தடவை ஒர்க் ஆகும். அந்த 5 தடவை எப்படி இங்கே ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே கீழே உங்களுக்கு டீப்பாக அதை சொல்லித்தரேன். இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கீழே சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா? கீழே அங்கே போட்டிருக்கேன். இப்போ I = 0 இருக்கும்போது எப்படி, I = 1 இருக்கும்போது எப்படி, I = 2, 3, 4 இப்படி இருக்கும்போது எப்படின்றத பற்றி தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள். இதை பார்த்தா கோடு நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம கொடுத்த கோடு. டெம்ப் = ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு = செகண்டு, செகண்டு = டெம்ப் + ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வேல்யூ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டுக்கு 0, செகண்டுக்கு 1. ஃபஸ்ட்டுக்கு 0, செகண்டுக்கு 1. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு 0, அந்த 0வை தூக்கி டெம்பில் போடுறேன். அந்த 0வை தூக்கி டெம்பில் போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். புரிகிறதுக்காக உங்களுக்கு இந்த கலரில் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். டெம்போட வேல்யூ 0, டெம்போட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்டுக்கு என்ன வேல்யூ? ப்ரோக்ராமில் மேலே பார்த்தோம் 1. செகண்டுக்கு இந்த செகண்டை தூக்கி ஃபஸ்ட்டில் போடுறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 1. ஃபஸ்ட்டோட வேல்யூ 1. இப்போ பாருங்கள் இந்த கோடு பாருங்கள். செகண்டு = என்னவா? இந்த ரெண்டையும் கூட்டி போடுன்னு அர்த்தம். டெம்ப்பு ப்ளஸ் ஃபஸ்ட்டு, இந்த 2 வேரியபிளையும் கூட்டணும். டெம்போட வேல்யூ என்ன? 0. ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன? 1. அப்படின்னா 0 + 1, 1. அப்படின்னா செகண்டோட மதிப்பு என்ன? 1. இது இட்ரேஷன் 0வாக இருக்கும்போது. இட்ரேஷனாக என்னென்னா நிலை. இட்ரேஷன்னா நிலை. இது 0 நிலை. இட்ரேஷன் 0வாக இருக்கும். அதுக்கு அடுத்து இட்ரேஷன் 1 இருக்கும்போது ஓகேங்களா கூடிக்கிட்டே போகும்ல. ஏன் கூடிக்கிட்டே போகுது? இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமை பாருங்கள். ஃபார் லூப்னால என்னென்னா கூடிக்கிட்டே தான் போகும் ரேஞ்சு. இங்கே என்ன கொடுக்குறோமோ கண்டிஷன் அது முதல்ல இருந்து கூடிக்கிட்டே போகும். இதுதான் ஐன்றது இட்ரேஷன். இப்போ 5ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துருங்க. 0லேருந்து 5 வரையும் கூடும். அதுதான் ஃபார் லூப்போட தத்துவமே. சரிங்களா? இங்கே கீழே பாருங்கள். இட்ரேஷன் 0 முடிஞ்சு. இப்போ இட்ரேஷன் 1. இட்ரேஷன் 1 என்னது? இதே கோடு தான். இந்த மேலே இருக்குது இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா சிவப்பு கலரில். இதே கோடு தான் கீழே இருக்குது. ஆனால் இந்த வட்டம் வேல்யூ மாறுது. ஏன்னா இங்கனக்குள்ளே லாஸ்ட்டாக பார்த்தோம் பாருங்கள். இதுதான் இப்போ இதோட வேல்யூ. இதுதான் இந்த ப்ளூ கலர் தான் அதோட வேல்யூ. இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் வேல்யூ. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு = டெம்ப்பு. ஃபஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது? இங்கே பாருங்கள். இங்கே பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு = 1. ஃபஸ்ட்டில் 1 அப்படின்னா டெம்போட வேல்யூ 1ஆக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு = செகண்டு. செகண்டில் இருக்க வேல்யூ தூக்கி ஃபஸ்ட்டில் போடு. செகண்டில் என்ன வேல்யூ இருக்குது? 0 + 1, 1. இதுதான் முக்கியம். செகண்டில் 1 இருக்குது அப்படின்னா செகண்டில் இருக்க 1 வேல்யூ ஃபஸ்ட்டில் போட்டாச்சு. அப்படின்னா ஃபஸ்ட்டு = 1. ஃபஸ்ட்டு = 1. அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்டு = டெம்ப்பு ப்ளஸ் ஃபஸ்ட்டு. டெம்ப்லையும் ஃபஸ்ட்லையும் இருக்க வேல்யூ தூக்கி செகண்டில் போடு. இங்கே பாருங்கள் டெம்பில் என்ன இருக்குது?
1 ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது 1 1 + 1 இங்கே 2 வரணும். ஆமாம் 0 + 1 கரெக்டு தான். அப்படின்னா இங்கே தான் 1 + 1 2. இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வரணும். ஒவ்வொரு இட்ரேஷனாக இதே மாதிரி தான் போடணும். 0 அதுக்கப்புறம் 1 வரும், அதுக்கப்புறம் 0 + 1 1 1 + 1 2 அப்படியே கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொரு இட்ரேஷனாக கூடிக்கிட்டே போகும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை போட்டு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவுட்புட் கடைசியில் உங்களுக்கு எப்படி வரும்? சரிங்களா? 0 1 அதுக்கப்புறம் 0 1 கூட்டினா 1 வரும், 1 1 கூட்டினா 2 வரும், 2 1 கூட்டினா 3 வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும்.